உங்களுக்கு எல்லா லொக்கேஷனும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஹானஸ்ட்னு சொன்னாலே ரொம்ப பயங்கரமான ஏரியான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அதான் ரோடு மேலே நாங்கள், எங்கள் மேலே லைட்டு, இதான் நாங்கள், கீழே ரோடு. நாங்கள் நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கோம். நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு என்னெல்லாம் சம்பவம் நடக்கும்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரீட் வால் பண்ணுறோம். யாராவது எதாவது கேட்குறாங்களா இல்லை ஏதாவது உடைக்க வருதா நம்ம பார்க்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்க மக்களை. வாங்க நடந்து போவோம். நாங்கள் எந்த வண்டியில் வந்தோம் நீங்கள் கேட்பீங்க. அந்த வண்டியை இப்போ உங்களை வண்டியை காணிக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு பிஜிஎம் போடணும். இப்போ கேமரா வீடியோ நான் தான் எடுக்கேன், என்னால் பிஜிஎம் உங்களால் போட முடியாது. நானே போட்டுறேன், நீங்கள் லாஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க. பாருங்க பிஜிஎம். இதுதான் அலப்பற கலப்புறம். இங்க வாங்க, இதான் டயர். இதுதான் டயர். தெரிய மாட்டேங்களா? எங்களுக்கும் தெரியும். ஆனால் கேமரா ஃப்ரேம் வந்து ரொம்ப ஹை லெவலில் வச்சுருக்கோமா, அதனால உங்களுக்கு தெரியாது. ஒரு பைத்தியக்கார பைலட்டு மாட்டிட்டு படுறாரு ப்ரோ. நாங்கள் சைதாப்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம் ப்ரோ. நீங்கள் உங்கள் ஊர் நிலவரத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பேய் அதிகமாக நடமாடுன்னு சொல்கிறாங்க. மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், சோப்பு கலர் லைட்டு தெரியுது. அது லைட்டு இல்லைங்க, பார்த்தீங்களா மறைஞ்சிட்டா வருத பேய். சோப்பு கலரில் தான் இருக்கும் பேய். யாராவது கருப்பு கலரில் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பேய் நடமாட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வரீங்க சொல்லுங்கள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. பார்த்துக்கிடுங்க மக்களே. சென்னையில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே வானவில் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அவரை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. அவரும் பெரிய வானவிலாக இருப்பார் போல இருக்குது. காதெல்லாம் கடிக்கிறாரு. பின்னாடி ஒரு உரம் கிராஸ் ஆகிட்டு இருக்கு நண்பர்களை. ஓடு. இப்போ தனியாக விட்டுரு வந்துட்டோம் செல்லுன்னு. நான் பார்க்கணும் நண்பர்களே, பின்னாடி ஏதோ உருவம் வருது நண்பர்களே பார்த்தீங்களா நீங்கள்? இது உருவம் வருது நண்பர்களே. ஃபாலோ பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா ப்ரோ? மரியாதை எல்லாம் வெளியூர்காரங்களுக்கு உள்ளூரில் மரியாதையே இல்லை. நம்ம கூட கேட்க நிற்காம போயிட்டுருக்காங்க. வாங்க ஃபாலோ பண்ணுவோம் நண்பர்களே. ப்ரோ நீங்கள் எப்பயும் கூட்டம் அதிகமாக இருக்குது. இவனை பார்த்தாலே பயமாக. தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பேரா என் தடியடு தாத்தா பொடியை எடுக்கையில மறந்து தாத்தோய். என்னடி இது? மக்களே, நம்ம யூடியூப்ல 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு சின்ன கிவ்அவே. நீங்கள் இந்த கிவ்அவே உங்களால் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் அது உங்களுக்கு ஃபோனுக்கு யூஸ் ஆகும். அது என்ன கிவ்அவேனா பார்த்துக்கோங்க. கருப்பு கலர் பைப்பு, ஒயிட் அண்ட் ரெட் கல், இங்கே இருக்க எல்லாமே உங்களுக்கு தான் மக்களே. வாங்க சப்ஸ்கிரைப். நீங்கள் இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கே நான் இதெல்லாம் அனுப்பி விட்றேன் மக்களே. ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. நாங்கள் பேய் அக்காவை பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்கோம். நாங்கள் நீ போவே மாட்டோம். நீ பேய் அக்காவை பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போய் உறங்குவோம் சொல்லுவோம். சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நண்பர்களை. நம்மளே பார்த்தோன்னே வெக்கத்தில் ஓடுறாங்க நண்பர்களை. இந்த இடத்துல நாங்கள் பேய் அக்காவை பார்த்தா தான் என்னை வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள்